வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி எப்படி உருவாச்சு, மிஷினரி எப்படி உருவாச்சு, டெவலப் ஆச்சுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? இன்னைக்கு ஆப்செட்டுக்கு முன்னாடி ஒரு மிஷின் இருக்குது, அதை பாருங்க. இது வந்து ஹெடல்பெர்க். இதெல்லாம் 80 வருஷம் 100 வருஷம் முன்னாடி உள்ள மிஷின். இன்னைக்கு ரன்னிங்ல இருக்குது. இன்னைக்கு இருக்க ப்ரிப்பஸ் வேற. அன்னைக்கு வந்து இதுல வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் ஃபாண்ட்லாம் செட் பண்ணி வச்சு, இது இங்க செட்டிங். இதுல இங்கு தடவி பிரிண்டிங் ஆகும். இது பாருங்க. இதில் ஃபாண்ட் இருக்கும். இங்கே உள்ள தடவி இந்த வழியாக பேப்பர் வந்து பிரிண்டிங் ஆகி போய் விட்டுருவோம். இது அன்னைக்கே 80 வருஷம் முன்னாடி ஆட்டோமேட்டிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ஹெடல்பெர்க் கம்பெனிக்காரனோடது. இன்னைக்கு இது என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக் ஃபாயில் ஓடிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக் பஞ்சிங் ஓடிட்டு இருக்கு இந்த மிஷினுக்கு. இன்னைக்கு ஒர்த்து தான். இதுதான் ஆப்செட்டுக்கு முன்னோடியானது. இதுக்கு அடுத்தால இன்னொரு மாடல் வந்துச்சு ஹெடல்பெர்க்ல. அதுல வந்து இந்த பெட்டுக்கு பதிலாக இதுலயே சிலிண்டர் செட் பண்ணி அதுல மாஸ்டர் அந்த எழுத்துக்கள் பொறிக்க வச்சு கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிளேட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதே மாடலை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அதுல ஆப்செட்டுக்கு முன்னாடி அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்செட்டா உருவாகிறது. இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் மாடல் அது வந்துச்சு. நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ தேடணும். சரியா? அதுல வந்துச்சு. ஆனா இந்த மிஷினு 80 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மிஷினு இன்னைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்றைக்கும் ஓடிட்டு இருக்கு. பெங்களூரில் இன்விடேஷன் ஃபீல்டுக்குள்ள ரன்னிங்கில் இருக்குது. எல்லா கம்பெனிகளும் ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட் கண்டுபிடிக்க முன்னாடி உள்ள மிஷின் லிட்டர் ப்ரெஸ்ஸுங்கிறதுல இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் வந்திருக்கோம். 80 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கோம். சரியா? நம்ம அடுத்த மாடல் வந்து நான் நாளைக்கு உள்ள வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதில் பாருங்கள். இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.